கடன்காரங்க நெருக்கிறாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட மாதிரி கைமாத்து வாங்கிட்டு அவங்க நெருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நன்மை செய்வனை வாக்கு கொடுத்துட்டு அவங்க நெருக்கிறாங்க. இந்த மாதிரி நெருக்கத்திற்கு நடுவில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால இந்த காலத்துல கூட நீங்க சோர்ந்து போகாம, ஆண்டவரே எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறேன், நீங்க தான் எனக்கு அடைக்கலம், நீங்க தான் எனக்கு தஞ்சம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். இன்றைக்கு வழி திறக்கப்படும். ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். நீங்கள் எதிர்பாராத வாசல் திறக்கப்படும். அதே மாதிரி என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன். நெருக்கப்பட்ட காலத்துல என்ன செய்யறது, இந்த தேவைக்கு என்ன பண்றது, இந்த நெருக்கத்துல இருந்து எப்படி வெளியே வருவதுன்னு கலங்கின போது எதிர்பாராத ஒரு வாசல் திறக்கும். எதிர்பாராத இடத்துல இந்த உதவி வரும். ஒரு பெரிய அற்புதம். அந்த மாதிரி பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன்.